ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பார்ட் 3. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் லைட்னிங் டிசைன். லைட்னிங் டிசைனாக ஒன்றும் இல்லை, நம்ம ஜிக்ஸாக் லைன் போட்டோம்ல அதே மாதிரி கிராஸ் ஜிக்ஸாக் லைனாக போட்டால் தான் லைட்னிங் டிசைன். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது கேஸ்டல் டிசைன். கேஸ்டல் டிசைன் மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா பில்டிங் பிளாக்ஸ் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைன் ஹாஃப் ஸ்கொயர் வரைஞ்சிட்டு கண்டினியூ லைன் ஹாஃப் ஸ்கொயர் வரைஞ்சோன்னா அழகான கேஸ்டல் டிசைன் கிடச்சிடும் நமக்கு. தேர்ட் நம்ம பார்க்க போகிறது சர்க்கிள் செயின். சர்க்கிள் செயினில் லைன் குட்டி சர்க்கிள், லைன் குட்டி சர்க்கிள். இது கண்டினியூஸாக போட்டுட்ருந்தோம்னா ஒரு டிசைன், அப்படி இல்லைன்னா நம்ம செயின் கனெக்ஷனுக்கு போடுற மாதிரி கூட இருக்கும், ஈஸியாக இருக்கும் நம்ம செயின் ட்ரா பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷேப்ஸ் லைன். ஷேப்ஸ் லைன்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிள், ஒரு ஓவல், ஸ்மால் ட்ரையாங்கிள், ஓவல். இந்த டிசைனும் நம்ம செயின் ட்ரா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் நம்ம செயின் ஷேப்க்கு வரைஞ்சோன்னா கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் செயின் ட்ரா பண்ணுறதுக்கு. ஒன்றும் இல்லை, ஸ்மால் ட்ரையாங்கிள், ஸ்மால் ஓவல் கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணிகிட்டே போட்டு வந்தாக்கா ஒரு செயின் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேவ்ஸ். வேவ்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம கடல் அலை வரைகிறதுக்காக தான் அந்த வேவ்ஸ் டிசைன். நார்மலாக வேவ் எப்படி போகுமோ அந்த மாதிரி தான், ஒரு ஸ்மால் கர்வ் அண்ட் பெண்ட், ஸ்மால் கர்வ் அண்ட் பெண்ட். இது கண்டினியூஸாக போட்டோம்னா ஒரு வேவி டைப்புக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பபிள்ஸ் டிசைன். பபிள்ஸ் டிசைன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்மால் 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 பபிளாக ரவுண்டாக சின்ன சின்ன ரவுண்டாக வரைஞ்சாதான் பபிள்ஸ் டிசைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மூணுன்னா ஒன்றும் இல்லை, ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சி நம்ம 2-3 தடவை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா 2 ஹாஃப் சர்க்கிளை ஜாயின் பண்ணுற மாதிரி போடணும். ஃபஸ்ட்டே நம்ம போடுறப்போ வராது அவ்வளோ ஈஸியாக. 2-3 டைம் நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் டைமே வர வாய்ப்பே இருக்காது. 2-3 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது சர்க்கிள்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் சர்க்கிள் போடுறது கண்டினியூஸாக அப்படியே கையெடுக்காமல் போடுறது ரொம்பவே கஷ்டம். நம்ம போடுறப்பே ஸ்டார்ட் பண்ணுறப்ப குட்டி குட்டி சர்க்கிளாக போட்டு ட்ரை பண்ணணும். போட கொஞ்சம் பெருசு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சர்க்கிள் வந்துடும். இப்போ நான் போட்டுக்கிறதுமே ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்களேன். அப்புறமா 2 சின்ன சர்க்கிள் மட்டும் போட்டுட்டு அப்புறமா போட்டால் பர்ஃபெக்டாக ஈஸியாக கூட வந்துடும், நம்ம கையெடுக்காமலே ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஓவல். ஓவல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சர்க்கிள் வரைகிறது ரவுண்டாக வரைகிறோம். இது கொஞ்சம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வரையணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒன்று சர்க்கிள் லைன் நிறையா இது வரலும் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எல்லாத்தையுமே போட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ட்ராயிங் வரைய ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பார்ட் 3 வரலும் உள்ள எல்லா ட்ராயிங்ஸையும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வைங்களேன், ஈஸியான ஒரு சிம்பிள் ட்ராயிங் ஈஸியாக வரைஞ்சிடலாம் நம்ம. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. பாய் குட்டீஸ்.